மனிதர்கள் போலவே இருக்கக்கூடிய ரோபோட்ஸ் உங்க ஆஃபீஸ்ல, ஸ்கூல்ல, ஸ்ட்ரீட்ஸ்லலாம் இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சைனாவில் இருக்கக்கூடிய சீக்ரெட்டான ஹியூமனாய்ட் ரோபோட் ஃபேக்ட்ரியை பற்றி. அங்கே இருக்கக்கூடிய ரோபோட்ஸ் எல்லாம் நடக்கிறது, பேசுறது, எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, எமோஷன்ஸை காட்டுறது, இதை மாதிரியெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே மனிதர்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஃபேஸ், சின்ன சின்ன ஹேண்ட் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரோபோட்ஸ் எல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் லெவலில் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ஃப்யூச்சரில் மனிதர்களுக்கு வேறு லெவலில் காம்படிஷனை தர போகிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ சைனாவில் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ரோபோட் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா அங்கே மனிதர்கள் போலேயே ரோபோட்களை பெரிய அளவில் உருவாக்குறாங்க. இந்த தொழிற்சாலையில் அசம்பிளி லைன் போல் தொடர்ச்சியாக ரோபோட்கள் எல்லாம் செய்யப்படுது. அங்கே இருக்கக்கூடிய கைகள், கால்கள், சென்சர்கள் இது எல்லாமே சரியாக அந்த ரோபோட்க்கு இணைக்கப்படுது. அந்த ரோபோட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவுமே நல்லா சோதனை செய்யப்படுது. ஸோ இவங்க பர்ஃபெக்டாக நடக்கிறாங்களா, சரியாக பொருட்களை தூக்குறாங்களா, சமநிலையாக வைக்கிறாங்களா, இது எல்லாமே சரி பார்க்கப்படுது. ஸோ அதனால இந்த ரோபோட்கள் ஆல்மோஸ்ட் மனிதர்களை போலேயே செயற்படும். எதிர்காலத்தில் ஆஃபீஸில், ஃபேக்ட்ரிஸில் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட இதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதோட இந்த ஃபேக்ட்ரியில் உருவாக்கக்கூடிய ரோபோட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் மற்ற ரோபோட்களை விட ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்குன்னு சில காரணங்களை பார்க்கலாம். முதல்ல இவங்க பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க. இதனால இந்த ரோபோட்களுக்கு எந்த கட்டளையை சொன்னாலுமே அதான் அந்த கட்டளையை செய்ய தொடங்கும். தானாகவே பொருட்களை தூக்கும், நகரும், இந்த திறனெல்லாம் அதுக்கிட்டே இருக்குதா. அது மட்டும் இல்லாமல் இது நடக்கிற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்கும். மொழி பேசக்கூடிய திறன் ரொம்பவுமே தெளிவாக இருக்கும், புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மக்களை போலவே முகத்திலையுமே சில உணர்வுகள் எல்லாம் காட்டக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸும் இதுக்கு இருக்கு. ஸோ மனிதன் போலவே முகம் சிரிக்குது, கோபத்தை காட்டுது, சந்தோஷத்தை காட்டுது. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மெஷின் மாதிரியே இருக்காது. எக்ஸாக்ட்லி ஒரு மனிதன் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சைனாவில் இதை ரொம்பவுமே வேகமாக உருவாக்கி வராங்க. மாஸ் ப்ரொடக்ஷன் லெவலில் இந்த ரோபோட்ஸ் எல்லாம் தயாராகிக்கிட்டு இருக்குது. எதிர்கால உலகத்துக்கு முழுமையாக தயாராகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரோபோட்ஸ் மனிதர்களோட வேலையை மாற்றுமான்னு கேட்டால் நம்ம ஃபேக்ட்ரிஸில், ஆஃபீஸில், ஹாஸ்பிட்டல்ஸில், ஹோட்டல்ஸ்லன்னு சொல்லி பல இடங்களில் இவங்க வேலை செய்யலாம். ஆனால் இதுக்கு ஒரு நல்ல பக்கமும் இருக்குது. பாதுகாப்பு இல்லாத வேலைகள், கனமான பொருட்கள் தூக்கக்கூடிய வேலைகள், இல்லைன்னா ஒரே மாதிரி வேலையை செய்கிறது போன்ற வேலைகள் எல்லாம் மனிதருக்கு பொறுப்பாக இல்லாமல் மனிதர்கள் அந்த வேலையை செய்யாமல் அதுக்கு பதிலாக அந்த வேலையை இந்த ரோபோட் செய்யணும்னு சொல்லலாம். எதிர்காலத்தில் மனிதர்களும் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸும் ஒரு குழுவாக சேர்ந்து வேலை செய்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இதுதான் ஃபியூச்சருக்குரிய ஒரு மிகப்பெரிய மாற்றமாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சைனாவோட ஹியூமனாய்ட் ரோபோட் ஃபேக்ட்ரியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.